பாலில் நல்லா தண்ணி கலந்து அதில் கொஞ்சம் அரிசியை கலந்து அப்படியே மண்டவளத்தை நல்லா காய்ச்சி நல்லா பொறு முகையாக வருது பாருங்கள். காய்ச்சின மண்டவளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டு நெய்யில் போட்டு வறுத்து எப்படி முறை வருது பாருங்கள். அப்படி அந்த கிண்டின பச்சரிசி சாதத்தில் கொட்டிடணும். சாதமும் அப்படியே பொங்கி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சாதம் பொங்கி வரும். இன்னும் கிண்டிங்கன்னா பொங்கல் ரெடி. இதுக்கு பேர் தான் பொங்கல், சக்கரை பொங்கல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாலே வச்சு சாப்பிடுங்க.